உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கொலப்பன் சார், உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? சரி சொல்லுங்க சார். இல்லை, எப்படி இது பார்க்க வேண்டிய? ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், அவரும் சொல்றாரு, அவரும் திமுககாரர். அதிமுக வந்து ராஜேந்திர பாலாஜி அவர் பேசுறாரு, மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வரல, கோவம் வந்துச்சுன்னா அந்த ஆட்சி இருக்காது என்று சொல்கிறார். என்ன அனுபவம் இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. அவர் வந்து அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. எம்.கே. ஸ்டாலினுக்கு கோவம் வரல அப்படின்னு இவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர் சொல்றாரு. எப்படி சார்? அது அவருக்கு நம்ம அண்ணன் ராஜேந்திர பாலாஜிக்கு அது அனுபவம் சார். அண்ணன் ஸ்டாலின் அவரோட கோவத்தை அவர் பார்த்தவர்னு சார், நேரடியாக பார்த்தவர். அதாவது குத்தாலத்தில் போய் குளிச்சுட்டு வந்தால் நான் இப்படியே இருப்பேன், அண்ணன் ஸ்டாலின் எப்படி மாறுவார்னு கேட்டார். அதுக்கு இந்த ஆட்சி வந்த உடனே குடகுமலை வாசல் வழியாக ஓடி 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 ஓடு ஓடு ஓடுன்னு எங்கேயோ ஓடி கடைசியில் ரவுண்டானால சுற்றி வளைச்சி பிடிச்சி தூக்கிட்டு வந்து அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் சிறைச்சாலை எல்லாம் பட்ட வலி அவருக்கு தானே தெரியும். அப்போ அண்ணன் ஸ்டாலினோட கோவத்தை அவர் நேரடியாக பார்த்தவர், அதனுடைய வலியை அவர் வெளியே கொண்டு வர்றார். அதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. அந்த கோவத்தை அவருக்கும் தெரியும், அண்ணன் ஸ்டாலினுக்கும் தெரியும் அந்த அன்னைக்கு என்னென்ன கோவம் நடந்துருக்குங்கிறது. சார் அது வந்து அப்படின்னா அது தனிப்பட்ட ரீதியில அவர் தனிப்பட்ட ஆட்சி மாற்றமே வரும்னு சொல்றாரு சார். ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லி கடந்த இதே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் கூட சபாநாயகர் இருக்கைய மேலே ஏறி உட்கார வச்சு சட்டையை கிழிச்சிக்கிட்டு பல பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு வந்தார. நான் இப்போ ஆட்சி மாறிடுறேன் அம்மாவோடைய 5 ஆண்டு கால ஆட்சியை கெட்டியாக பிடிச்சிருந்தது அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவரால் தான் அன்னைக்கு அந்த 4 இவங்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் அவரே தூக்கி வெளியே போட்டாங்க. அதனுடைய பிரதிபலன்களை எல்லாத்தையும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக பக்கம் அவர் போனார், எங்கள் அண்ணனுடைய ராசி அப்படி அது திரும்பி அது எதிர்கட்சி ஆகிப்போச்சு. இப்படியே ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கு. இது இவங்க 2 கட்சியும் இப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு வழி கிடையாது. திமுக பக்கத்தில் இருந்த விசிக காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் திமுகவை கலத்தி விட்டுட்டு இந்த வண்டி வேலைக்காகாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க நடுவழியில். அண்ணா திமுக கூட இருக்கிறவங்க யாருமே இல்லை. நம்பி இருந்த பாஜகவும் இதில் நடுநிலையோட அங்கம் வகித்துட்டாங்க அவங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளாக இருக்கட்டும் சார், அதுக்கு பேர் என்ன கட்சி? அதுக்கு பேர் என்டிஏ கூட்டணி. ஆமாம், பாரத பிரதமர் மோடி வந்து இங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார், 2 இன்ஜின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும். எதற்காக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதுக்காக மீண்டும் வந்து கூட்டணி அமைக்க ஐடிசி ஹோட்டல்ல காத்திருந்தாரு அமித்ஷா? அண்ணாமலையை தூக்கிக்கிட்டு நயனாரனை உள்ள வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பினாதான் நம்ம மீண்டும் பாஜக ஆட்சி 2 இன்ஜின் ஆட்சி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை விதைச்சது பாஜக. அதையும் உடைச்சிட்டாரு. அதே கூட்டணியில் இந்திய கூட்டணி பாமகவுடைய நிலைப்பாடு என்ன? அந்த கேள்வி. அவங்க 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக 4 இவரை என்ன மதிச்சிருக்காங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். கூட்டணியோட அவங்க முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வாங்கினாங்க எடப்பாடி பழனிசாமிக்காக 98,000 ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க விசில மறைக்க வச்சுட்டு. அந்த இப்போ ஒரு 37 பேர் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற்றதுன்னு நம்ம அண்ணன் சிவி சண்முகம் சொன்னார். அவங்களுக்கு அதுக்கு தேவையான எம்பி பதவியை வாங்கிக்கிட்டாங்க. அதோடு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் மேகதாது அவங்க அப்பாவும் பையனும் சேர்ந்தாச்சு, கட்சியை பலப்படுத்தணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க கான்செப்ட் வேறு. நாளைக்கு அவர் விஜய் அவர்கள் கூப்பிட்டு பேசுனாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு அவர் அங்கே வைப்பார். அவ்வளோதான். தாவேகா கூட பாமக கூட்டணியா? ஏன் வச்சா என்ன தப்பு? இல்ல கூட்டு கேக்குறேன். அப்படி சார் வச்சா என்ன தப்பு? விசிக ஆல்ரெடி இருக்காங்கல்ல. அவர் வாராருன்னு சொல்லும்போது பொதுச் செயலாளர் அவர் புசியானந்து சட்டமன்றத்தில் வெளியில போய் அழைச்சிட்டு வர்றாரு உள்ள அன்புமணி ராமதாஸ். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லையா? நாளைக்கு கூப்பிட்டு தப்பு சரியில்லை. உங்களுக்கு தெரியும் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, தாவேகா வந்து இது போல செயல்படுகின்ற போது ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஆட்கள் கூப்பிடுகின்ற போது அதிமுக கூப்பிடும்போது திமுக அதிமுகவும் காலத்தினுடைய கட்டத்தில் ஒன்று சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றது அது மாதிரி இருக்கு. இப்ப பாமகவும் தாவேகாவும் கூட்டணி வச்சு என்ன தப்புன்னு கேட்குறீங்க. ஆனா விசிக வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவும் பாமகவும் இருக்க இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. எப்படி திமுகல? ஓஹோ, இது தாவேகால சார். இங்க வந்து விசிகாவை வச்சு தாவேகா வரல, தாவேகாவை வச்சு தான் விசிகாவுக்கு வாழ்க்கை. ஆனா விசிக இல்லாம தாவேகா இன்னைக்கு இன்றைய சூழ்நிலை முதல்ல 120 யாருக்கு நம்பர்ஸ் கொண்டு வந்தாங்க சார்? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு 108 சீட்டை வச்சிருக்காரு. சரி, ஒருவேளை நீங்கள் ஆதரவு கொடுக்கல கலைச்சிட்டீங்கன்னு வைக்கலாம் சார்.
அவரு தேர்தலை சந்திக்க தயாரா இருக்காரு. அவர் எந்த உங்களை மாதிரி கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துக்கிட்டு வரல, ஹெசிடேஷன் இல்லை. அவர் திரும்பி 50,000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கு வேட்பாளரை நிறுத்தி அவர் களத்தில் நிற்பார். 200 சீட்டு வந்துடுவார் சார். 234 வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாயிரும் சார். நான் உண்மை சொல்றேன் சார். நான் இப்ப நாங்கெல்லாம் வந்து ஓட்டே போடல, நல்லா புரிஞ்சுங்க. எந்த கட்சி ஓட்டு போடணும்னு தெரியாத சூழ்நிலையில உட்கார்ந்துட்டோம். இப்போ நீங்க கலைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நாங்களே களம் இறங்குவோம். என் சகோதரன் திரும்பி முதல்வராக வரணும், என் தம்பி வரணும், விஜய் வரணும்னு நாங்களே இறங்குவோம் களத்துல. அப்ப என்ன பண்ணுவீங்க? எங்களை போல புரட்சி தலைவரோட ரசிகர்கள், ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் இப்படி ஒரு மக்கள் தீர்ப்பை எதிர்த்து இவங்க எல்லாரும் திமுகவும் அண்ணா திமுக போராடும் போது நம்ம எல்லாரும் இறங்கி அந்த எம்ஜிஆரோட வாரிசாட்டு அவரை நம்ம ஏற்று கொண்டு வருவோம். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர் தானுங்க புகழுதாரு, எங்களுக்கு அதானே வேணும். என் தம்பி என் சகோதரனை நாங்கள் விஜயை நினைச்சு நாங்கள் அவரை கொண்டு வருவோம் களத்தில். வெற்றி பெற நாங்கள் உழைப்போம். எங்களோட உடம்புல தெம்பு இருக்கு, திராணியம் இருக்கு, களத்தில் இறங்கி வேலை பார்க்க எங்களுக்கு தைரியமும் இருக்கு. அப்புறம் நாங்கள் ஏன் பயப்படணும்? எங்களை போட்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்ப்போம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அது வந்து இந்த கூட்டணியை வச்சு பாவலா காட்டுறது, பம்மாத்து காட்டுறது, நான் இப்படி எடுத்துருவேன், இதெல்லாம் திமுகவில் அண்ணா திமுகவில் பார்ட்டி ஃபண்டு வாங்கிக்கிட்டு தான் கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரிதான். ஆமாம், நான் கட்சி பேர்களை சொல்ல விருப்பப்படலை. இவங்கெல்லாம் திமுகலையும் அண்ணா திமுகலையும் பார்ட்டி ஃபண்டு வாங்காமல் எந்த கட்சியும் கூட்டணி இல்லை. அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த கால வரலாற்றையும் எடுத்து சொல்லுவோம். வந்து 5 சீட்டு கேட்பீங்க, 5 சீட்டுக்கு வேண்டிய செலவுகளையும் நீங்கள் கொடுப்பீங்க. இதை கொடுக்கறதுக்கு திமுக அண்ணா திமுகவில் தான் முடியும். காங்கிரஸ் அப்படி கிடையாது, அவங்களுக்கு மத்தியில் இருக்குது. பாஜக அவங்களுக்கு மத்தியில் இருக்குது. அவங்க உங்கள்கிட்ட கையேந்தி நிற்க மாட்டாங்க. மற்ற கட்சி இதர கட்சிகள் எல்லாமே இந்த கண்டிஷன் தான். திமுக அண்ணா திமுக இல்லைன்னா இதர கட்சிகள் இல்லை. ஆனா அது தாவேக்கால நடக்காது. அது ஓகே. இப்போ நீங்க வந்து கூட்டணி அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட் கொடுக்கல, இது ஓகே. ஆனா மக்கள் சந்திக்கிற தயாரா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மக்களும் வாக்கு செலுத்த தயாரா இருப்பாங்கன்னு. ஆனா நான் என்ன கேட்குறேன்னா, விசிகாவை இப்போ நீங்கள் சொன்னது போல் விசிகா வந்து அவங்களே தாவேக்காவினரே உள்ள கூப்பிட்டு வச்சிருந்தாலும் கூட, அமைச்சரவை பொறுப்பு இருந்தாலும் கூட, தாவேக்காவுக்கு விசிகா ஒரு முக்கியமான பார்ட்னரா இல்லையா? முதல்ல வந்து ஆதரவு கொடுத்தவங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க போனா போட்டு எப்படி முடிவெடுப்பாங்க? அவர் தேர்தலுக்கு முன்னாடி விருப்பப்பட்ட ஒரு சில கூட்டணி கட்சிகள் விசிகா, பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் வரட்டும். ஏன் அதிமுகலே ஒரு பார்ட்டி ஆசைப்பட்டார். ஏன் அண்ணா ஓபிஎஸ்ஸே நினைச்சாரு. ஆமாம், அண்ணா ஓபிஎஸ் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு நமக்கு சீட்டு கிடைச்சா போதாது, பணம் வேணும்னு மற்ற இதர கட்சிகள் போல இவர் ஆயிட்டார். அதிமுக இவர் கொடுத்திருந்தவர் மற்ற இதர கட்சிகளுக்கு கொடுத்து இருந்த இடத்துல இவர் வந்து நமக்கு 15 சீட்டு 20 சீட்டுக்கு நம்ம ஏன் செலவு பண்ணணும், அதை தாவேக்காலேருந்து வாங்கி நம்ம கொடுக்கலான்னு நினச்சாரு. அதை திமுக என்ன பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் அவரை குதிரை பேரம் பண்ணி, வாங்க நான் உங்களுக்கு 3 சீட்டு தரேன் 5 சீட்டு தரேன்னு சொல்லி ஒரு பேரம் அழிச்சு கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதை அதிமுக 2ஆக உடஞ்சி போச்சா? ஏற்கனவே அவங்க சசிகலா அம்மா ஒரு பக்கம் தனியாக இன்னொரு கட்சியை வாங்கி அந்த கட்சிக்கு தென்னந்தோப்புன்னு போய் உடைச்சிட்டு போனாங்களா? இதெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகமாயிரும்னு நினைச்சாங்க. ஆனா பாதகமாகி போச்சு. அதான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் வந்து விஜயை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், அது நான் இப்போ இந்த கரூரில் பார்க்கும்போது எங்கே யார் எது லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, என் சகோதரனுடைய ஆட்சி நடக்கு, உங்கள் பிள்ளையோட ஆட்சி நடக்கு, நீங்கள் சொல்லுங்கள் தைரியமா நான் சொன்னார் பார்த்தீங்களா? அதில் வந்து நாங்கள் எல்லாருமே அவருடைய வழியை பின்பற்றணும், அவரை கை தூக்கி விடணும். அவர் தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும். புரட்சி தலைவி அம்மாவுடைய பேர் சொல்லி அவர் வரும்போது அவருடைய அடுத்த வாரிசா நாங்கள் மக்கள் தான் சார் முடிவு பண்ணணும். நிரந்தர முதலமைச்சர் இல்ல, அதுதான் சொல்றேன். ஏங்க நான் எங்களுடைய கருத்து சொல்றீங்க. நான் புரட்சி தலைவி அம்மா வழியில வந்தவன். மிச்சம் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து ராத்திரி ராமாயணமே திமுக கூட கை கோக்குறாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய மக்கள் நலத்துக்காக, மகன்கள் நலத்துக்காக ஒவ்வொருத்தரும் கை கோக்குறாங்க. ஒவ்வொரு பக்கமும் திமுக போறாங்க. இவங்கள்ட்ட அப்போ கொள்கை கிடையாது. கொள்கைங்கிறது அவர்கிட்ட இருக்கு, வாராங்க பண்றாங்க. அதை டிடிவி தினகரன் போன்றவங்கெல்லாம் வந்து கொதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இனிமேல் இடம் இல்லை தமிழ்நாட்டில். அதான் உண்மை. அதாவது இவங்க குதிரை பேரம் இல்லை இது பண்ணுறாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீரில் சொன்னதுக்கு 100 கோடி டெஃபர்மேஷன் போடுறதா இருந்தால், அப்போ இங்கே திமுக பேர்லேயும் அண்ணா திமுக பேர்லேயும் கண்டிப்பாக தாவேக அரசு டெஃபர்மேஷன் போட தொடங்கணும். ஏன்னா அவர் குதிரை பேரம் பேசலைங்கிறாரு. பேசுறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லுவோம். ஆதாரத்தை காட்டுறதுக்கு யாருக்குமே இல்லை. பொது வழியிலே முதல்ல சொல்லிட்டு அப்புறமா பல்டி அடிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, குதிரை பேரம் நடந்திருக்குன்னு. அவர் அறிக்கை குதிரை பேரம் நடந்துச்சு, ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க.
ஜோதிமணி சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் ஜோதிமணி இதை நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம். பாஜக பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒரு நல்லா இருந்த காங்கிரஸ் ஜோதிமணி தமிழ்நாட்டுல அழிச்சது பாஜக. காங்கிரஸ் ஜோதிமணி இந்த கூட்டணி கட்சியே சொல்றாங்க. காங்கிரஸ் ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா இங்க பேசுறேன் சார், நீங்க பேசுற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். பாஜகவால உருவாக்கப்பட்டவர் அண்ணாமலை தான். ஆனா அண்ணாமலை தான் பாஜக உருவாக்குறாரு. ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை தூக்கி வெளியில போட்டீங்க. இன்னைக்கு 3% கட்சி இல்ல. எங்கேயாவது வெற்றி பெற முடிஞ்சதா தமிழ்நாட்டுல? இன்னைக்கு பாஜக எங்க இருக்குன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை. நீங்க மத்த இடத்துல இந்த அண்ணா திமுக பாஜக எங்க இருக்குதுன்னு கேக்குறீங்க. 22 மாநிலத்துல இருக்கிறார். தமிழ்ல கும்மிடி புடிய தாண்டா யாருன்னு தெரியாது. கும்மிடி புடிய தாண்டா யாருன்னு தெரியாது. கும்மிடி புடிய தாண்டா யாருன்னு தெரியாது. பாஜக எங்க இருக்கு? இல்ல சார், உள்ள பாஜக எங்க இருக்குன்னு தெரியாது. சரி ரைட். கும்மிடி புடிக்கு வெளியில இல்ல. சரி சார் இல்ல நீங்க இல்ல இல்ல நீங்க கட்டு கதைன்னு சொல்லி சொன்னீங்க. ஒரே நிமிஷம் சொல்லிறேன். இல்ல பாஜக வந்து கூட்டணியில இருக்கிற ஜோதிமணி ஒரு நிமிஷம் அண்ணா திமுக அழிச்சது பாஜக. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜோதிமணி சொல்றாங்க, நான் சொல்லலங்க, உங்க காங்கிரஸ் ஜோதிமணி சொல்றாங்க இந்த குதிரை பேரத்தை காங்கிரஸ் ஊக்குவிக்காது. உங்க கூட்டணி அவங்க சொல்றாங்க அதே கம்யூனிஸ்ட் சொல்லிருக்காங்க. எதை வச்சு பேசுறீங்க? நீங்க தான் தூய சக்தியாச்சே, ரிசைன் பண்ணிட்டு போங்க. ரைட் ஓகே. தூய சக்தியாச்சே பாருங்க. நீங்க தான் தூய சக்தியாச்சே. எதுக்கு புடிச்சு தொங்குறீங்க? எதுக்கு எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் கோலப்பன் சார் இந்த பாயிண்ட்க்கு வந்துருவா. இல்ல நம்ம இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு ஒரு சார் ஒரு இல்ல சார் அது போர்டு எடுத்து சண்டை நடத்துறீங்க. அது அவங்க சார் அவங்க கேக்குறாங்க சார். அது போறவங்க பதில் சொல்றாங்க. போறவங்க கேளுங்க. அந்த தலைமையை கேளுங்க. பணம் அந்த தலைமை பணம் கொடுக்க ப்ரூஃப் பண்ணுங்க. ப்ரூஃப் பண்ணுங்க. நீதிமன்றத்துல இருந்து வரும். நீதிமன்றத்துல இருந்து வரும் சார். நீதிமன்றத்துல இருந்து சார் வாயில வந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. கூட தான் சார் திமுக க்கு பணம் நீதிமன்றத்துல யாரு அகசியனுக்கு பணம் கொடுத்து நான் சொல்றேன். அவங்க பாரதி சொன்னாரு ப்ரூஃப் பண்ணுங்க. ஆசின் சொன்னாரா? ஆமா. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல ப்ரூஃப் காட்டுங்க. என்ன மிரட்டாங்க? என்ன மிரட்டி கட்சியில ரைட் ப்ளீஸ் சார். சார் கோலப்பன் சார் ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு கேள்வி சார். ஒரே ஒரு கேள்வி. என்ன மிரட்டி கட்சி உள்ள சேர்க்க வைக்கணும்னு சொல்றாரு. ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. இல்ல தாவேக அரசு இவர் மேல நடவடிக்கை எடுக்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணீங்களா? ப்ரூஃப் காட்டுங்க. சார் இவர் நீங்க பாத்தீங்க. நீங்க பாத்தீங்க ஒரே அடல வச்சு பணம் கொடுத்தாரு. ஏதோ ஒரு பைத்திய செய்தி வச்சு கதை ஓட்றாங்க. முதிரை பேர் நான் ஒரே ஒரு கேள்வி சார். பணம் கொடுத்தீங்க கோலப்பன் சார். பாத்தீங்களா? இல்ல இப்ப நம்ம கண்டென்ட்க்குள்ள தயவுசெய்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். நான் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாரு. அதாவது திமுக அதிமுக ரெண்டும் சேர்வது என்பது ஒரு கட்டுக்கதை. நாங்க எதிரி கட்சியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை நாள் கழிச்சு? அதை விட்டுருங்க. கான்செப்ட் கேக்குறேன். 60 நாள் கழிச்சு உங்க கட்சியில இருந்து பாதிக்கு பேர் மேல பொய்யாச்சு பண்ணையூர் பக்கம் கட்சி பிரிஞ்சு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ யாருக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவ்வளோ வரை வாப்பா நான் பதவி போட்டு தரப்பா வாப்பான்னு கூப்பிட்டுட்டு உட்காந்துருக்க காலத்தில் இது கட்டுக்கதை சொல்கிறாரு. சரி, அண்ணன் சிவி சண்முகம் சொன்னார்ல, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்க கொண்டு வந்து நான் சத்தியம் பண்ணுறேன், உனக்கு ஒரு மகன் தானே இருக்கான் கூட்டிகிட்டு வந்து சத்தியம் பண்ணினார்ல. இல்லைப்பா பையன் சத்தியமாக நான் வந்து திமுக கூட நான் இந்த மாதிரி முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலை, கூட்டணி வைக்கிறது கட்டுக்கதைன்னு சொல்லியிருக்கணும்ல. தன்மான தலைவராக இருந்தால் புரட்சி தமிழராக இருந்தால் சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் இந்த கட்சி அபகரிச்சு பாஜக அடிமை வேலை பார்த்தது, சாசனத்தை எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி. 2வது நீங்க இவ்வளவு நேரம் போராடுனீங்க, அவர் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர் வேலை வழக்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கண்டுக்கிடல. திமுக தான் அதை காப்பாற்றி வச்சிருந்ததுனால அவர் வந்து இப்ப திமுக பக்கம் போறாரு. அதுதான் உண்மை. அவர் 3வது இடத்துக்கு வந்துட்டாரு. விருதுநகர்ல அவர் 10,000 ஓட்டு தான் வாங்கி டெபாசிட் இழந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா பார்த்தா தெரியும். அவர் வந்து 3வது இடத்துல இருந்தார். டெபாசிட் வாங்கினாரா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த கண்டிஷன்ல தான் அவருடைய சூழ்நிலை. வழக்குகள் இருக்கு. தாவேகா பக்கம் போலன்னா வைகை செல்வம் போயிட்டாரு. அவருடைய அந்த பிரச்சனைகள் அங்கே இருக்கு அவங்களுக்குள்ள. அதனால தாவேகா பக்கம் போக முடியாது சார். அதனால அவர் என்ன பண்றாரு, அண்ணன் ஸ்டாலின் வந்தா அவர் எதிர்த்து பேசினால், இல்ல நீங்க எல்லாம் பேசுறாங்க நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால எதிர்த்து பேசினால் இவர் ஆட்சி கலைஞ்சிரும்னு அண்ணன் ஸ்டாலின் அவர் தூக்கி பிடிக்கிறார். அவ்வளவுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியை விட்டு போறதுக்கு தயாராயிட்டாரு ராஜேந்திர பாலாஜி. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.